Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்கிறது விமல் ஜெரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஃப்ளாட் பேனா என்ன, அது மூலிமா பெனிஃபிட் இல்லையா, எப்போ வந்து அது நமக்கு கிடைக்கும், எவ்வளோ வந்து அதில் ஏர்ன் பண்ண முடியும், லாஸ்ட் சண்டேல எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பேசலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் டெலிவரி ஜாப் ரிலேட்டடாக நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிட்டு வருவோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சண்டே ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஸ்விக்கிலேருந்து வாங்கியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஃப்ளாட் பே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஃப்ளாட் பே வந்து வந்திருக்கு. அதில் வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வந்திருக்குங்க. இந்த ஃப்ளாட் பேனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஜோனில் வந்துட்டு இந்த ஃப்ளாட் பே அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. நீங்கள் அதிக நாள் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கும்போது இந்த ஃப்ளாட் பே தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. கம்பல்சரி அந்த டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த ஃப்ளாட் பேவோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இப்போ அது ஒரு ஆர்டருக்கு 50 ரூபாயா இருக்கலாம், 60 ரூபாயா இருக்கலாம், 80 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். அது உங்கள் ஜோனில் அந்த எவ்வளோ ஆர்டர் வரப்போகுது, எவ்வளோ வந்துட்டு ஆள் தேவை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃப்ளாட் பே வந்து அவங்க நிர்ணயம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா அவரோட ஜோனில் 100 ரூபா ஒரு ஆர்டர் பே. ஒரு ஆர்டருக்கு அவருக்கு 100 ரூபா கிடைக்கும். எத்தனை ஆர்டர் பார்த்தாலும் அவருக்கு வந்து இன்சென்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஆர்டருக்கு ஃபிக்ஸடாக ஒரு 100 ரூபா தான் ஃப்ளாட் பே. ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதுதான் ஒரு ஆர்டர் கிடைக்கும். எத்தனை ஆர்டர் எடுத்தாலும் அவருக்கு அதுதான். அது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரம் போனாலும் அதுதான், இல்லை ஒரு 5 கிலோமீட்ரு அப்படி போயிட்டு வந்தாலும் அவருக்கு அதுதான் வந்துட்டு அந்த ஆர்டருக்கான ஏர்னிங்ஸாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. இது வந்துட்டு ஒரு 2 ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்ரு, அடுத்து ஒரு 3 கிலோமீட்ரு, டோட்டலாக ஒரு 10 கிலோமீட்ரு அப்படி வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ரொம்ப வந்துட்டு பக்கத்தில் கொடுக்க மாட்டாங்க. ஆர்டர்ஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டருக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. இல்லை அவருக்கு வந்த ஆர்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 11லேருந்து 13 ஆர்டர் வந்திருக்கு. அதில் வந்து அவரோட ஆர்டர் ஏர்னிங்ஸாக பார்த்தீங்கன்னா 280 ரூபா, போனஸாக பார்த்தீங்கன்னா 1150 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1450 ரூபா வந்து அவரோட ஏர்னிங்ஸாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவருக்கு வந்துட்டு அந்த ஏர்னிங்ஸ் இருந்துச்சு சண்டே அப்போ. ஸோ அவரோட அந்த ஏர்னிங்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 1400 ரூபா. இந்த ஒரு டெலிவரி ஜாப்லேருந்து சென்னையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில ஜோன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஜோன்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியுங்க. சில நாட்கள் வந்து ஃப்ளாட் பே கொடுக்க மாட்டான். நீங்கள் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்விக்கியில் இருந்து நீங்கள் சென்னையில் ஒரு 800 ரூபாயில் இருந்து 1200 ரூபா வரைக்கும் பர் டே வந்து ஏர்ன் பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டைமிங் வந்து பெஸ்ட் டைமிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ஜோன் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். உங்கள் ஜோனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நேரடியாக போய் பேசி பாருங்கள். எவ்வளோ இன்கம் வருது, நீங்கள் எந்த டைமிங்கில் லாகின்ல இருப்பீங்க, இது வந்துட்டு ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி பேசி பாருங்கள். பேசிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள். சில ஜோன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து இந்த அளவுக்கு வராது. அதில் வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சில ஜோன்ஸில் ஆர்டர்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா வரும். அப்போ பெர் டே 1000 ரூபாங்கிறது இதில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ டெய்லி இன்சென்டிவ் இருக்கும், அதுக்கப்புறம் வீக்லி இன்சென்டிவ் இருக்கும். டோட்டலாக சேர்த்திங்கன்னா வந்துட்டு அது ஒரு 8லேருந்து 10,000 வரைக்குமே ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சென்னையில் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஒன் டேயில் ஸ்விக்கியில் அவருக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே பீக் டேஸில் 1400 ரூபா அவருக்கு ஏர்னிங்ஸாக கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 8 மணி நேரத்தில் அவரோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா வரைக்கும் கிடச்சிருக்குங்க. ஸோ நீங்கள் யாராவது ஸ்விக்கியில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஸ்விக்கி டெலிவரி ஜாப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி இந்த டெலிவரி ஜாப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியுங்க. ஸோ சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஜோனில் ஆர்டர் வருமானு விசாரிச்சுட்டு தாராளமாக இந்த ஜாப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. அதே மாதிரி வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நம்மளால் 1000 ரூபா ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நாளில் ஏர்ன் பண்ண முடியாமலும் போகலாம். ஸோ அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயோ 700 ரூபாயோ அந்த மாதிரி நமக்கு இன்கம் வந்திருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு டீசெண்டான இன்கம் தான். நீங்கள் மற்ற ஸ்மால் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணாலே 350 ரூபா 400 ரூபா 500 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது சென்னை மாதிரி பிக் சிட்டிஸில் இவ்வளோ இன்கம்ங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான், ரொம்பவே சூப்பரான விஷயம் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வர முடியுது. இந்த வீடியோவில் ஒன் டேயில் ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டடான டவுட் இருந்தாலும் அதை நம்மளோட கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.